menuorder.app.com உலகெங்கும் ரெஸ்டாரண்ட் வைத்திருக்கிற நண்பர்களே, இது உங்களுக்கான ஆப்பு. உங்களுக்கு வந்து உங்கள் ரெஸ்டாரண்ட்டை வந்து ஆன்லைனில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். 3 மணி நேரத்தில் உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கான வெப்சைட்டு, உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கான அப்ளிகேஷன், நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஆர்டர் பண்ணுறதுக்கு அதுக்கான ஆப்ஷன் மற்றும் எல்லா விஷயங்களும் உங்கள் டிரான்சாக்ஷன் அந்த ஆப்ஷன்ஸு எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்து ஒரு மாதத்துக்கு வந்து வெறும் $30 to $40 செலவில் மொத்த மெயின்டெனன்ஸையும் இந்திய ரூபாய் மதிப்பில் ஒரு நாளைக்கு வெறும் $50 செலவு பண்ணிங்கன்னா போதும் மொத்த மெயின்டெனன்ஸையும் இவங்க பார்த்துக்குவாங்க. எல்லா விஷயங்களும் க்ளவுட்லேயே நடக்கிறதுங்காட்டிக்கு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பான ஒரு சர்வீஸாக வந்து இது இருக்கும். ஒரு தமிழர் ரொம்ப கஷ்டப்பட்டு டெவலப் பண்ண ஒரு ஆப் இது. சப்போர்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்து உபயோகமாக, நிச்சயமாக வந்து ஒரு வேல்யூ அடிஷனாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய திடமான நம்பிக்கை. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். கிடாரி என்னடா அது இந்த புழு மீசையை வந்து முறுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, கிடாரி அப்படின்னு படத்தை ரிவ்யூ பண்ணிவிட்டு கிடாரி மாதிரி மீசை வைக்கலன்னா என்ன? ஆக்சுவலாக அதுக்கு வச்சதுக்கு காரணம் என்னென்னா, யாராவது ஒருத்தர் வந்து ரியாலிட்டி எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி அப்படின்னு போட்டு எக்ஸ்பெக்டேஷனை சசிகுமாரன் போட்டு ரியாலிட்டியை மூஞ்சியை போடுவாங்க அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு அல்ப ஆசை, அந்த மீம் போடுவாங்க அப்படின்ட்டு அதுக்காண்டி தான் லைட்டாக. பை த வே இந்த கிடாரி அந்த விமர்சனத்துக்கு வருவோம். கிடாரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம். வழக்கமாக என்னென்னா சசிகுமார் அப்படின்னாவே ஏதோ மெசேஜ் சொல்ல போகிறாரு அப்படின்னு நினச்சா இது அப்படிலாம் கிடையாது. அந்த கிடாரியாக கேரக்டராக வாழ்ந்துட்டு அப்படியே அழகாக வெளில போயிடுறாரு. அதங்காட்டி தான் சசிகுமார் சொல்லியிருக்காரு, இந்த படத்தை வந்து நான் இயக்க நினச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். பிரசாத் முருகேசன் தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல வரவு. ஆனால் கொஞ்சம் அந்த மைனஸ் அருவா கத்தி இதெல்லாம் வந்து மைனஸ் பண்ணிடணும். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து என்னென்ன வெரைட்டி ஆஃப் கத்தி அருவா இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் இந்த படத்தில் போனீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோ கத்தி அருவா கொஞ்சம் வந்து அது வந்து கொஞ்சம் ஓவராக இருந்தது. பட் மற்றபடி அவர் ஸ்டோரி அந்த நான்லீனியர் தனமாக அவர் எடுத்து வைத்திருக்க ஸ்டோரி அப்படிங்கிறது அவ்வளோ காம்ப்ளெக்ஸ் ஆனது, ரியாலிட்டிக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனது. ஆனால் அவ்வளோ காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்டோரியை அழகாக உடைத்து ஒரு சாதாரண மனிதனுக்கு புரிகிற மாதிரி உள்ள வைத்ததும், அதே மாதிரி ஒரு சீரியஸான கதையை வெறும் சீரியஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமாக மட்டும் போகாமல் அதற்கு கூட அந்த குடும்பமும் அதற்கு கூட வர்ற காமெடியும் பார்த்திங்கன்னா அருவா சண்டை நடந்துட்டு இருக்கும், ஆனால் அதுலேயும் ஒரு காமெடி ஒன்று போகும். அந்த மாதிரி காமெடியும் அதே மாதிரி காட்சி அமைப்புகள் புதுசாக ஒரு பார்த்திங்கன்னா ஒரு மில் ஒன்று எழுதி வாங்க போவாங்க, ஒரு ஜின்னிங் ஃபேக்ட்ரி எழுதி வாங்க போவாங்க. எழுதி வாங்க போகிறப்போ வந்து சசிகுமார் வந்து செம்மையாக வந்து ஒரு பாட்டு ஒன்று பாடுவார். ஒரு பாட்டை வந்து தப்பாக பாடுவார். துளியிலே ஆட வந்து அந்த சின்னத்தம்பி பாட்டை வந்து ஒன்று பாடுவார். பாடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா தப்பாக பாடுற தம்பி அப்படின்ட்டு வந்து வில்லன் சொல்ல, இவர் வந்து தப்பாக பாடிட்டு இது நான் ரைட்டாக தாண்டா பாடுறேன் அப்படின்ட்டு வந்து அவர் அடித்தே வந்து அவரை வந்து மாற்றுவார். அந்த சீன்லாம் பார்த்திங்கன்னா அந்த காட்சி அமைப்புகள் அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம எதிர்பாராத காட்சி அமைப்புகள் அமைத்தது அப்படிங்கிறதும் பிரசாத் முருகேசனுக்கு தான் வந்து கிரெடிட்ஸ் போகணும். இந்த மாதிரி புதுமையான நம்ம ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற சினிமாக்கள் வந்து உண்மையாலுமே வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு பூஸ்ட்டு. அதற்கு பிரசாத் முருகேசன் மாதிரி ஆட்கள்லாம் வேணும். ஸோ வருக பிரசாத் முருகேசன் ஒரு பக்கம் ஒரு பலம் அப்படின்னா இந்த படத்திற்கு ரெண்டாவது, அதாவது இந்த படத்திற்கு ரத்தமும் சதயமாக இருக்கிறது 2 பேர், தர்புகா சிவா மற்றும் எஸ்ஆர் கதிர் அவர்கள். இவங்க 2 பேரோட காம்பினேஷன் வந்து ரொம்ப லீத்தல். தர்புகா சிவாவுடைய பிஜிஎம் அப்படிங்கிறது வந்து மேபி ஏ சென்டரில் சில டைம் வந்து கொஞ்சம் ஓவராக கொஞ்சம் மாசியாக இருக்கும் அப்படின்னு தோணலாம். ஆனால் உள்ள நம்ம கிராம சைட்லாம் போயிட்டாங்கன்னா ரொம்ப கொண்டாடுவாங்க. அந்த அளவுக்கு மாசாக சசிகுமாரோடைய ஒரு சாதாரண சீனை கூட வந்து அது அவ்வளோ அழகாக வந்து எலிவேட் பண்ணுது. மிகப்பெரிய ஒரு ப்ராடஜி வந்து நம்ம தர்புகா சிவா அவர்கள். உண்மையாலுமே அந்த பாடல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர் கதிருடைய அந்த மென்மையான ஒரு சினிமோட்டோகிராஃபி எதுக்கு தேவையோ அப்படி பாடல்னால் ஒரு மென்மையாக ஒரு சினிமோட்டோகிராஃபி போகும். ஃபைட் சீனா அதுக்கேற்ற மாதிரி ஒரு சினிமோட்டோகிராஃபி போகும். எஸ்ஆர் கதிர் வேறு லெவல் சினிமோட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா இந்த பொட்டல் காடுகளையும் அந்த வெறுமையும் அதற்கிடையில் வர்ற அந்த குரூரத்தையும் காமிக்கிறதுக்கு வந்து எஸ்ஆர் கதிருடைய கேமரா அப்படிங்கிறது ஒரு கேரக்டராகவே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். அவ்வளவு தூரம் ஒரு ஷாட் ஒன்று இருக்கும் பார்த்திங்கன்னா, சசிகுமார் வந்து ஒரு செப்பரேட்டாக ஒரு பாலடைஞ்சு பில்டிங் பக்கத்தில் வந்து பைக் வச்சுட்டு நின்றுருப்பார். அப்போ நிக்கலா போவாங்க. அந்த ஷாட்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஊருக்குள்ளேயே நம்ம இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதே மாதிரி அந்த அந்த ஆட்டுக்காரன் அந்த தெருவை காமிக்கிறப்ப அந்த தெருக்குள்ளேயே நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு ஆங்கிள்களை வந்து அழகாக ஒர்க் பண்ணியிருக்கார் எஸ்ஆர் கதிர் அவர்கள். வாழ்த்துக்கள். இந்த மாதிரி சினிமோட்டோகிராஃபர்லாம் வந்து நம்ம கோலிவுட்டில் இருக்கிறதுக்கு வந்து நாம் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். எஸ்ஆர் கதிருக்கு ஒரு மிகப்பெரிய குடோஸ் அப்படின்னு சொல்லிடலாம். சசிகுமார் வந்து மீசையும் தாடியும் பயங்கரமாக இருக்குது. இன்னொன்று சசிகுமார் வந்து அதே மாதிரி தெரிஞ்சாலும் ஆனால் அவரை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிற விதம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு சின்ன மாற்றம் இருந்தாலும் அந்த மாற்றம் தெரிகிற அளவுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த படத்துடைய பியூட்டியே. இன்னொன்று சசிகுமார் வந்து இந்த படத்தில் வந்து அட்வைஸே பண்ணுறது கிடையாது. ஒரு ஜாலியாக ஒரு சண்டியத்தனம் பண்ணுவனாக இருந்தாலும் மனசில் கொஞ்சம் நேர்மையாக இருப்பனாக வந்து பண்ணுகிற விஷயங்கள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த போர்ஷனை வந்து கண்டிப்பாக வந்து பாராட்டியே ஆகணும். நிக்கிலா விமலுடைய
நடிப்பு அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய சண்டியர் அப்படி இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு அடிமை தான் அப்படிங்கிறதுங்காட்டி அந்த காதல் அவங்களுக்கு நடுவில் இருக்கிற அந்த காதல் காட்சிகள் ரொம்ப யதார்த்தமாக பார்த்தீங்கன்னா சும்மா முன்னாடி டப்புன்னு தட்டிட்டு போவாங்க, கிஸ் அடிக்க போவாங்க. ஒவ்வொரு சீனும் வந்து உண்மையாலுமே காதல் வழிந்து ஓடுது அப்படின்னு சொல்லலாம். நிக்கிலா விமல் ஒரு மிகப்பெரிய நடிகையாகிறதுக்கான அவ்வளோ வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. ஏன்னா அவ்வளவு யதார்த்தமாக ஒரிஜினல் வாய்ஸ் பேசி ஒரிஜினலாக டப்பிங் பண்ணி அவ்வளோ யதார்த்தமான ஒரு நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் நிக்கிலா, ஒரு பெரிய வரவு நீங்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு அப்படின்னு சொல்லிடலாம். சரி, இதெல்லாம் வந்து நீங்கள் பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னாலும் இன்னொரு பக்கம் வந்து அந்த மெயின் சண்டியர் பல கேரக்டர்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல்கள் வந்து ப்ளே பண்ணியிருந்தாலும் படத்தினுடைய பிரச்சனை என்னென்னா அதீத வன்முறை அப்படிங்கிறது தான். ஒரு ஷாட்டுக்கு ஒரு தாட்டு வந்து பார்த்தீங்கன்னா எவனா ஒருத்தன் கத்தி எடுத்துகிட்டு வந்து எங்காவது சொருக போகிறான், ஈட்டி கத்தி கப்படி எங்காவது பறந்துகிட்டே தான் இருக்குது. அப்படிங்கிறப்போ வந்து ஒரு லெவலுக்கு மேலே வந்து கொஞ்சம் போர் அடிச்சிருதோ, இவன் அவனை வெட்ட போகிறான் இல்லாட்டி அவனை வெட்ட போகிறான் அவ்வளோதானே அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு வந்து ஒரு யோசனை தோன்றிடுது. ஸோ அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் இந்த படத்தில் ரொம்ப ரசித்த விஷயம் என்னென்னா, ஒரு சண்டியர், அதாவது ஒருத்தன் டானா வந்து ஒரு ஊருக்கு வந்து வளர்றான் அப்படின்னா அவன் எப்படி வளர்றான், அவன் வந்து யோக்கியம் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அழகாக வந்து சொன்ன விதம் அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதாவது வந்து இந்த கேங்ஸ்டரிசம், இந்த மாஃபியா அதை வந்து க்ளோரிஃபை பண்ணாமல் க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி காமிச்சாலும் ஆனால் மொத்தத்தையும் காமிக்கும்போது வந்து இது வந்து ஒரு வீண் பொழப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பாயிண்ட்டை கொண்டு வர்றது தான் வந்து பிரசாத் முருகேசனுடைய வெற்றி அப்படின்னு நினைப்பேன். அது வந்து சூப்பராக இருக்குது. ஆனால் அதே வந்து கடைசி வரைக்கும் பண்ணல. அது நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான படம் இருந்தாலும் வந்து அந்த பார்ட்டுக்காண்டி வந்து பிரசாத் முருகேசனை வந்து நம்ம பெருசாக வந்து பாராட்டியே ஆகணும். காமெடி சீன்ஸ் கண்டிப்பாக பாராட்டணும். காமெடி சீன்ஸ் வந்து ஒர்க் ஆகிருக்கிற விதம் அப்படிங்கிறது வந்து பின்னிருக்காங்க. காமெடி சீன்ஸ் வந்து சிரிப்பு அடக்க முடியாத அளவுக்கு சிரிப்புகள் வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு 2 நிமிஷம் கூட எனக்கு வந்து போர் அடிக்காமல் உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக ப்ளசண்ட்டாக போச்சு. ஆனால் அந்த டெம்போ அப்படிங்கிறது செகண்ட் ஹாஃபில் வந்து ரொம்ப டர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட்டு கொஞ்சம் சீரியஸாக இறங்குறங்காட்டிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணுறப்ப செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறது வந்து ஒரு லெவல் கம்மியாகத்தான் வந்து இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லிடலாம். ஆனால் முடிவு அப்படிங்கிறது வந்து ஒரு யதார்த்தமான ஒரு அழகான முடிவாக நாம் எதுவும் எதிர்பார்க்காத ஒரு முடிவை வந்து அழகாக முன்வைத்து விட்டு போயிடுறார் பிரசாத் முருகேசன் அவர்கள். நீங்களே டிசைட் பண்ணிக்கிங்க அப்படின்ட்டு அந்த விதம் உண்மையாலுமே தமிழ் சினிமாவுக்கு புதுசு. இந்த மாதிரி முயற்சிகள் வந்து பெருசாக ஏற்கப்படணும். இது படமாக வந்து ஒரு நல்ல படம், நல்ல கதை அப்படி இருந்தாலும் வந்து என்னதான் நீங்கள் சொன்னாலும் வன்முறையை ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஊக்குவிக்குது. அதை தயவு செய்து பிரசாத் முருகேசன் அவர்கள் இனி வரும் கதைகளில், இனி வரும் படங்களில் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஆத்மார்த்தமான கோரிக்கை. மற்றபடி இந்த படத்தை ஒரு தடவை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ஒர்த்தியான ஒரு படம். நீங்கள் சிரிப்பதற்கு, அழுவதற்கு, சென்டிமெண்ட் ஆவதற்கு என, புல்லரிப்பதற்கு என எல்லா விஷயங்களையும் வந்து இந்த படத்துக்குள்ளே வந்து அழகாக வந்து அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஈஸியாக வந்து சொல்லிடலாம். கிடாரி கண்டிப்பாக ஒரு தாட்டு வாட்சபிள் மூவி. இந்த படத்திற்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து 5க்கு 3.25 தருவேன். இந்த படத்திற்கான என்னுடைய சினிபி ஸ்கோர் அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்குது பாருங்கள். நீங்களும் சினிபியில் போய் ரேட் பண்ணுங்கள். ரேட் பண்ணிவிட்டு 10 செகண்டில் ரேட் பண்ணலாம். மற்ற மூவிஸையும் வந்து நீங்கள் அழகாக வந்து ரேட் பண்ணலாம். மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் கூடிய உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.